ஓகேன்பா, 1 மணி நேரம் பார் ஓட்டணுமா. இதுக்கு பார் கலப்பை இங்கே மாட்டிகிட்டு போய் எவ்வளோ தூரத்துக்கு அந்தானு ஓட்டுறான்னு நீ போய் பார்க்க போகிறோம். போகலாம். எங்கே கிருமி அடிக்கல? அதே சாவி போட்டா இல்லை, சாவி போட்டால் முதல்ல ஆர்னை அடிச்சுட்டு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? போய் பார் ஓட்டுறத பார்க்குறேன், எப்படி இவங்க ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் போய் என்ன மீதியாக போதோ தெரில, பார்க்கலாம். இது 40 HP, 40 தானே, 40 HPங்கிறதுனால சைக்கிள் மாதிரி வந்து பார் கடை போய் மாட்டிட்டு போயிடுறானுங்க. பாசமா அத்தை என்ன பண்ணுதுன்னு கேட்குறான். போடாப்பா வேகமாக போ. சார் சார் ஏறிட்டான். கலப்பைய இவ்வளோ ஹைட் தூக்கிட்டு போனால் ஹைட்டை கொஞ்சம் குறைச்சானாட்டுக்குதா, இறங்கிட்டான். எந்த கலப்பையுமே இப்படி தூக்காதீங்க ப்ரோ. ஒரு அளவுக்கு மண்ணிலிருந்து கரெக்டாக ஒரு 1/2 அடி தூக்கினா போதும். ஊக்கிக்கிறாங்க அதிகாரெல்லாம். வேகத்தடையில் உரையாத அளவுக்கு போகுது. ரொம்ப உயரமாக இருந்தாலும் உஞ்சின்னு உஞ்சிக்கிட்டு போகும். அந்தான போதுற ஒரு பக்கம் போறாங்க, அங்க விடுறான் இங்க விடுறான். அப்பா இவன் என்னத்த இந்த பார் ஓட்டி எவ்வளோ சம்பாதிப்பான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டான். 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். 7 கிலோமீட்டர் மேலே விடும். இவ்வளோ தூரம் வந்து இவன் பார் கலப்பா. இது ஏங்கிட்ட வந்து அங்கே வந்து ஓசி எடுத்துகிட்டு வரான். இங்கேருந்தே ஓட்டினா வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பணத்துக்கு ஓட்டுறான்னு. ஒரு வெளியே வந்துட்டான். காட்டுக்காரரும் இருக்கிறாரு இருக்குது. இங்கேயும் 5 ரூபா அடிச்சு வரும் கொஞ்சம். நம்ம எப்படியே நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். கடலை பொறுக்கி தானே ஆக மொத்தம் அந்த கலப்பையில் எங்கே என்னடா கீரலன்னு பார்த்தா நீங்கள் பார்த்த வேலை தானாடா. பாருமா அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு. பெருசா தூக்குடா, அது தூக்கு. இந்த ஒரு வீல் தானடா, இந்த ஒரு வீல் தானேண்ணா மேலக்குதா? மேலே வரைக்கும் இன்னும் ஒரு வயலுக்கோசரையே கல்ல வைக்கணும். ஆளும் கூட இருந்துடலாம். இல்லைங்கண்ணா, நம்ம யூடியூப் இன்ஸ்டாவில் போட்டு எதுக்குண்ணா பிரயோஜனம்? இதெல்லாம் போய் மாட்டிக்கிச்சுன்னா எப்படா புடுங்கிறது? கலப்பி கழட்டி கம்ப்யூட்டர் எத்தனை பக்கத்துக்கு நம்பாலாம். அந்த கல்லு தான், இன்னொரு கல்லு இல்லையே. சின்ன கல்லாக போகணும், கல்ல காணும். எந்த சந்தில் போயிட்டா? 4 லட்சம் ஒன்று போயிடும். ஒன்று போயிடும். ஏ போட்டு காயம் பண்ணுற கலப்பாய விடுங்க. ஓனர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாரு. ஓனர் பிடுங்குவான். போயிட்டாரு ஓனர். போன ஐட்டம் அவன் ஒண்டியாக தூக்கின கல் இந்த ஐட்டம் வந்து ஆளை பார்த்த உடனே கேட்குறான். யாருமே இல்லாத இருந்தால் எல்லா கல்லும் தன்னை போல் ஏறி இருக்கும் மேலே. அது உழுவாத மாதிரி இருக்கணும்ல. ஏறதெல்லாம் பிரச்சனை இல்லை, உழுவு கூடாது. இல்லை ஆட்டுறாட்டுக்கு உழுந்துச்சுன்னா நீ தான் இறங்கணும். மறுபடியும் தான் இறங்கிட்டு கிடக்கணும். ஓகே, அதெல்லாம் உழுவாரா? கொஞ்சம் உள்ள கமுத்து.
சோளம் வச்சு காட்டுக்கு இப்படி போட்டு கல்லை வச்சு ஓட்டிவிட்டோம்னா வச்சுக்க அந்த இடத்துலயே ஒரு கல் கூட இருக்காதுடா. ஏய் ஏன்னா வெளியே கொண்டு வர கோளாறு. எப்படி ஓட்டான்னு பார்க்கலாம். கல்ல அலத்தானே கல்லா. நான் இதனால வரல ஒரு கல் கூட வச்சதில்லடா. ஆள் ஏறி நிற்கிறதோட தீர்ந்துச்சு. பா வச்ச உடனே மண்ணில் 2 இன்ச்சு உள்ள கொண்டுருக்கிறான். இதுக்கெல்லாம் தன கல் வைக்கிறதெல்லாம் 4 wheel drive தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வாரி போகுது. போர்குலிக்கு தானா? சரி அவன் தானே ஓட்டினா, அவனுக்கு தெரியாதா? பார்த்தியா வண்டி 4 wheel டிரைவாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. தண்ணி தான் அசால்ட்டாக 10 HP மோட்டர் தண்ணி தாங்கும்டா. என்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லை எத்தனை பொறுக்கி வச்சு ஓடிக்கிறான்னு பாருங்களேன். 40 HP வண்டி சாவுது. 4 wheel டிரைவாக இருந்தால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடும். இது 2 wheel டிரைவுக்கு எதுக்கும் கல்லை வேறு எத்தனை பொறுக்கி வச்சுட்டானா புதுசாக உழவு பண்ணிக்கிட்டே வருது. பார்வட்டர் கலப்பை வண்டி போக மாட்டேங்கிறான். ஏடா அதுக்குத்தான் இத்தச்சோடு கல்லை தூக்கி வச்சா என்னடா பண்ணோம். பத்தாததுக்கு டயர் வேறு இல்லை. எட்ட போடா கல் உருண்டுட்டு வந்து மேலே விழுற போகுது. அப்புறம் கேட்கப்பன்னு சிரிப்பான். மாமா பட்டுருச்சா அப்படிமா. இப்போ ஒரு தமிழின் ஃபோட்டோ எடு நச்சுன்னு வர்ற மாதிரி. ஓகே ப்ரோ, ஒரு ஐஃபோனு தான் இஎம்ஐயில் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கொஞ்சம் அப்டேட் பண்ணும் கேமரா கிளாரிட்டியை. என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். மாப்பிள்ளை வந்து ஐஃபோன் வாங்கலாமாங்கிறான். நான் கேமராவிலே அப்கிரேட் ஆகலாங்கிறேன். மாப்பிள்ளை வந்து இதை தான் சொல்கிறான். முன்னாடி பக்கம் இருந்து வர மாதிரி மரத்துக்கு தான் ஓட்டுறான். ஆனால் பாரு அங்கே பாரு பரம்பே நீ சொன்ன மாதிரி மண்ணே பிடிக்கல. ஆனால் அல்லையில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்து விடுமே. என்ன இந்த இடத்துல நம்மளாம் சோளம் வச்சோம்னா கொத்தமாக காலி ஆயிரும். ஆனால் கரையை பாருங்க ப்ரோ, கரை வந்து நச்சுன்னு விடுது. 4 wheel டிரைவாக இருந்து போட்டில் இதே 40 HPயில் 4 wheel டிரைவ் வருது இல்லை ஜாண்டியில், அந்த வண்டி கரை ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி. பட்டையை கிளப்போம். மேலே வரலுக்கு தான்டா ரொட்டேட்டர் 10 மணி நேரம் ஓட்டினானாடா. நேற்று 4 மணி நேரம், முந்தா நேற்று இது 2 நாள் இதே தான் வேலையாம். இங்கெல்லாம் பாருங்க ப்ரோ, தென்னை மரத்தை பாருங்க. கேப்பெல்லாம் அதிகமாக வச்சுருக்குறாங்க. ஆனால் இது ஒரு பழசாடை இந்த ஏரியாவில். அதனால் வந்து ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, தண்ணிக்கு பற்றாக்குறை இல்லை. அதனால் எப்படி சொல்கிறது, இப்படி போடுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தார் பழனி பக்கம், ப்ரோ எங்கள் பக்கம் தண்ணியே டிமாண்ட் ஆகிடுச்சு ப்ரோ, சுத்தமாக தண்ணியே இல்லை, நாங்கள் வந்து தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறோம் தென்னை மரத்துக்கு அப்படிங்கிறார். இந்த தென்னை மரத்துக்கு மரம் 2000 ரூபாய்க்கு விட்றோம், அது வாங்கி ஊற்றி என்ன ப்ரோ மீதி ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். வாங்கி ஊற்றிலாம் செட் ஆகாது. தென்னை மரத்துக்கு பாக்குக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து மண்டை சாடையாக கட்டணும் 10 நாளைக்கு ஒரு ஆயிடும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு காப்பு நல்லா நிற்கும். இந்த தலைமாடு மட்டும் வெட்டி தான் போட்டாகணும், வேறு வெளியே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ திருப்பிட்டான்னு பாருங்க. கலப்பு ஏற்கனவே 40 HP வண்டிக்கு அதுக்கும் வாங்குது. கல் இத்தனை போடாந்தானா வண்டி ஃப்ரீயாக போகும். கல்லாம் அணுகுண்டு மாதிரி தூக்கி போட்டால் என்ன பண்ணோம் வேறு, கலப்பையே பிடிக்காத போகுது. தகுடு கிட்டெல்லாம் வளைஞ்சிட்டு போகுது. எவ்வளோ மண்ணு போகுது பாரு.
நானும் கரை ஓட்டுக்கிறேன் ப்ரோ. இத்தனை கல்லை தூக்கி வச்செல்லாம் கரை ஓட்டுனதில்லை. நம்மளதெல்லாம் ஓரளவுக்கு உழவு ஓட்டி ஃபினிஷிங் பண்ணி தான் கரை ஓட்டுவோம். அதனால் வந்து இந்த அளவுக்கு இல்லை. அதில் இது வந்து மண் வந்து ஒரு கரிசல் மண் மாதிரி. அதனால் வந்து இது வந்து கல்லை தூக்கி வைக்கவும் சும்மா காராக அப்படி குப்புன்னு ஏறுது. ஓகே, நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து மணிக்கு வந்து 1400 சார்ஜ் பண்ணுவான் இந்த பார் ஓட்டுறதுக்கு. நாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கெல்லாம் பக்கமாக இருக்கிறனால டக்கு டக்குன்னு ஓட்டி விட்டு நாங்கள் வந்துடுறோம். இவன் 2 கல்லை வச்சு ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஓட்டுறான். ஐ ஃபஸ்ட்லையே ஐ ஃபஸ்ட்டா ஏ ஃபஸ்ட்டா சரி பி ஃபஸ்ட்டா இல்லை ஏ தேர்டான்னு தெரில. ஆனால் அவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. சரி ஓட்டுட்டோம். அப்புறம் இவனும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரான். கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கே இவன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர் வருது. அதுக்கு மேலே இந்த சைட்டில் வந்து ஓட்டணும். அப்புறம் இவனுக்கும் டீசல்னாச்சு மீதி ஆகணும்ல. எப்படி நீ எத்தனை தோப்பு இருக்குது? இதுதான் பெருசா? சரி ஓட்டு. பசிக்குது. நல்லா மண்ணு குமியுது ப்ரோ. மண்ணுக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. இதெல்லாம் வந்து ஓரத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கட்டுருக்குறாங்கள்ல அதில் வந்து மம்டி போட்டு இதுக்கு மண் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி கட்டவே தேவையில்ல. நாம்பளும் போயிட்டு இப்போ நோவோவுக்கு வந்து ஹைட்ரோலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணோம் ப்ரோ. அதனாச்சும் ஒருபடியாக பண்ணனா பரவாயில்ல. ஏன்னா ஆயிலே ரொம்ப கம்மியாகுது. நானும் ஆயில் மாற்றலாம், இப்போ மாற்றலாம், அப்போ மாற்றலாம்னா இன்னும் டைமே இல்லை. ஆயில் எடுத்து வந்து வச்சு மாத கணக்கில் ஆகுது. அதுன்னு ஆயில் சர்வீஸ் பண்ணது இருக்குது. இந்த ஹைட்ரோலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு 585க்கும் நோவோவுக்கும் 575 3 வண்டிக்குமே நம்ம வண்டி 3 வண்டி நமக்கு இருக்குது. அந்த 3 வண்டிக்குமே நம்ம ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணணும். அவ்வளோதான். வந்துடும். இனிமேல் சீசன் வந்துடும். இன்னும் ஒரு அதிகபட்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் சும்மா இருப்போம். அப்புறம் எல்லாம் வேலை வந்துடும். வேலை வந்துட்டால் நம்மளால் எதுவுமே அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் அதில் நாம்பளும் தம்பி வீடு கட்டுறாப்புல. அப்புறம் நாமளும் வீட்டு வேலையை பார்க்கணும். ஆனந்த் வந்தானா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆட்டோ பாம்பு காணோம். எங்கே போயிட்டான்னு தெரில. யார் அதை ஒரே பிட்டாக ஓட்டி விட்றா தாவாய்க்காலன்றதுக்கு. ஒவ்வொரு பிட்டாக தாவாய்க்கால் ஓட்டிகிட்டு இருக்கிறான். இவன் ஆள் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான். ஆனால் இத்தனை கல் வைக்கிறதுனால ப்ரோ இது வந்து மணிக்கு 1400 வாங்குறாங்க. இது லாபம் அதிகமாக வரும்னு நினச்சிக்கூடாதீங்க ப்ரோ. இவன் கல் வைக்கிறதெல்லாம் சரி. இது எவ்வளோ டீசல் போகும் தெரியுமா? வண்டி டயர் ஸ்லீப்பேஜ் ஆகி ஃபுல்லாக லோடில் தான் வருது. வேறு எந்தளவுக்கு வண்டி அனுத்துது. அதில் நேற்று கொஞ்சம் வலிஜோட மழை வேறு பெஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு தண்ணி நிற்கிதா. அதனால் என்ன பண்ணுதுன்னா வண்டி வாங்குன்னு வாங்குது. ஃப்ரீயாகவே போகல. இப்போ நாமளாக ஓட்டினோம்னா நல்லா காய வச்சு தான் ஓட்டுவோம். வண்டி ஃப்ரீயாக இருக்கும். இது அப்படி இல்லை. கல் வைக்கலாம் அறுதியாக மண்ணே வந்திருக்காது. மேலால் வந்திருக்கும். ஆனால் இது டீசலே போயிடும். ஒரு ரொட்டாட்டர் ஓட்டுற மாதிரி டீசல் போயிடும். ஒரு இடத்துல நல்லா வருது, ஒரு இடத்துல வண்டி ரொம்ப லோடு வாங்குது. இப்போ இந்த இதோட நிறுத்திட்டான்ல, இதில் இருந்து இந்த ஓரத்தை வரலாம் வந்து மம்டியில் வெட்டி போடணும். வெட்டி போட்டுட்டா ஏற முடியும். அந்த பக்கம் தான் தாவாய்க்காது. ஒரு கரை இப்போ இந்த கரை ஓட்டிட்டானா இது ஓட்டலை. இப்போ அந்த மரத்துக்கு அந்தான ஓட்டணும். இப்படியே ஒவ்வொன்றும் கரை ஓட்டலாம் நம்மள்ட்ட தான் ஓட்டுறான். ஆனால் கல் மட்டும் பாறாங்கல் மாதிரி இத்தனை கல்லை தூக்கி வச்சு ஓட்டிக்கிறான். இந்த கரையெல்லாம் நாளைக்கு அழிக்கும் போது இதுக்கே தனியாக ரொட்டாட்டர் ஒரு சுற்று ஓட்டினா தான் ப்ரோ கரை அழியும். இல்லைன்னா கரையே அழியாது. ஆனால் இப்படி தான் ஓட்டணும். தென்னை மரத்துக்கு கரை ஓட்டணும்னா இப்படி ஓட்டினா தான் வந்து கரை உடைக்காது. ஒரு வருஷம் இருக்கும். ஏன்னா இந்த மழை பெஞ்சுதுன்னா இந்த மட்டை தண்ணியெல்லாம் ஒழுகுதில்ல. அப்போ தான் வந்து கரை அரிக்காது இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க கரையை அரிச்சுப்பிடும். அது ஒரு பிரச்சனை. தேங்காய் விலை ஏறிச்சு ப்ரோ. எங்கே பார்த்துக்கிட்டாலும் தென்னை மரமாகவே எங்கள் ஏரியா வச்சுட்டாங்க. இப்போ இந்த வண்டி டீசல் எவ்வளோ குடிக்கணும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். 51.05 அதிகபட்சம் 4 லிட்டர் எடுத்து கொடுத்து ப்ரோ. இந்த லோடுக்கெல்லாம் கேரண்டியாக 4 லிட்டர் அசால்ட்டாக போகும்.
40 HP தான். ஆனால் லோடு இருக்குதுல்ல. ஆனால் இழுக்குது. ஜாண்டியரை பொறுத்த வரலும் இழுகெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வீலுக்கு வெயிட்டு போடணும், ஃப்ரெண்டு வெயிட்டு போடணும். எத்தனை வெயிட்டை போடுறது? இப்போ மகேந்திரா, சுராஜ் வேறு வண்டி வச்சுக்கிறீங்கலாம் அந்த வெயிட்டெல்லாம் அதிகம் யாரும் போட மாட்டாங்க. இந்த ஜாண்டியர் வச்சுக்கிறீங்க, அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் தான் இத்தனை வெயிட்டாக போடுறாங்க. இதே இந்த பக்கம் எப்படி சொல்கிறது, என்னென்னா கன்னியாகுமரி, என்னென்னா மெட்ராஸ் லைனு, இந்த லைன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியராக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த மேனுஃபேக்சரிங்கில் என்ன வெயிட் வருதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு வெயிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து டயர் இவ்வளோ ஸ்லீப்பேஜ் ஆகி போகுதில்ல. இதே வந்து டிஸ்காக இருந்தால் இப்படி ஸ்லீப்பேஜ் ஆகாது. ஏன்னா இது வெயிட்டு அந்த அழுத்தி பிடிக்கிற அழுத்தத்தில் மட்டுமே இது வந்து மண்ணை இழுத்துக்கிட்டு போகுது. இதே டிஸ்காக இருந்தால் அது ரோல் பண்ணி வெட்டும். அப்போ வந்து டெப்த்து நல்லா சரி டெப்த்து கொடுக்கும், வண்டி ஃப்ரீயாக போகும். இப்போ வந்து தகரம் தானே அழுத்தி பிடிச்சி தானே தகரம் இழுத்துக்கிட்டு வருது. அதனால தான் வேறு என்ன ஸ்லீப்பேஜ். இந்த ஒரு நெட் இருக்குது யூஎஸ் பவுனில், அந்த ஓரத்தை மரத்துக்கார் இருக்குது. அந்த ஓரத்தில் போயிட்டு இதுக்கு வருவான்னு நினைக்கிறேன். டேய் அதை ஓட்டிட்டு வெளியே போயிடுறாப்புக்கு. ஓ இதுலேயே அப்படியே வெளியே போயிடுவோம். அதுக்கு அடுத்தது அந்தான மேலே ஒரு வயல் இருக்குது. இன்னும் 2-3 வயல் இருக்குது. அந்த ஓரத்து சாரிக்கு அந்த பக்கம் கறகுது, அதாவது வரப்பு. அதனால் இந்த ஓரம் மட்டும் அணைச்சி விட்டால் அந்த தென்னை மரத்து வேலை முடியுது. தோப்பு வைக்கிறீங்களாம் பாருங்க ப்ரோ. உங்கள் பக்கம் வண்டிக்காரர் இருந்தால் இது மாதிரி ஒன்று போட்டு சொல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் ஆளுங்களை விட்டு மம்டியில் போடுறது சாவாத காரியம். டிஸ்க்கு போடனாலும் இது மாதிரி பிளேட்டில் போட்டுக்கிட்டால் கரை போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 1000 ரூபா 1500 என்னமோ கொடுத்தீங்கனாலும் கரை போட்டுருவாங்க. நீங்கள் அப்புறம் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்களே கரையை போட்டு விட்டுலாம், வேலை முடிஞ்சு போயிடும். சரி அப்படி குட்டிக்காவது வருது. இதே இன்னும் கொஞ்சம் தகுட்டு இந்தான ஒரு இஞ்சி அந்தான ஒரு இஞ்சி நவுத்தி போகிறதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அதில் போட்டோம்னா வச்சுக்கோங்க சுத்தமாக கட்டவே கட்டாது. இன்னும் கரை இன்னும் அகலம் விழுவோம். போதுமானது. நான்லாம் போட்டதோடு சரி, அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணலை. இவனை ஆனந்து கேட்டாலும் போதுங்க மாதிரி இதே இவ்வளோ கரை வருது என்ன பண்ணுறோம் அப்படின்றோம். இந்த கல்லை தூக்கி வச்சு திரும்பி இந்த கல்லை எடுத்து போகிறதுலாம் யாரால் அவருக்கு தெரியும். அவ்வளோ இதுதான் கடைசி சுற்று இந்த வயலில். இதை ஓட்டிட்டா அடுத்தது மேல் வெயில். அது பரவாயில்ல. வந்ததுக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கோம். இன்னும் 2 வெயில் இருக்குது. எப்படியோ ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிப்போம். இல்லைனா அவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட எடுத்தாந்து திரும்பி இதை ஓட்டிட்டு நம்ம வீட்டில் கொண்டாந்து விட்றதுக்கு உங்களுக்கு என்ன மீதியாக போகுது நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நாமளாம் வந்து ஐபஸில் போட்டு நம்ம பைசன் எல்லாம் பூத்துன்னு போவோம். ஆனால் இவன் அப்படியே பொறுமையாக போகிறான். இது அந்தளவுக்கு வேகமும் போக முடியாது இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு. வண்டி லோடாகும். கடைசியாக வர மாதிரி இப்படி ஓட்டுன தாரையில் அப்படியே வெளியே வந்துடுறது. உள்ளேயும் பூந்து வரலாம். இவன் ஓட்டுன தாரையில் வரான். தர கொஞ்சம் வேகமாக இருக்கு. ஓல்டே நானும் வரேன். ஓரமாக வாக்கியாலா ஏன் ஒரு பக்கம் விட்டா தண்ணி சென்டரில் ஒரு கரை போடணுமா? அந்த மெயின் வைக்கல, இதெல்லாம் சப்போர்ட் வைக்கல. சப்போர்ட் வைக்கல. ஏதோ ஆடு போடுறதா இருந்தால் சப்போர்ட் வைக்கல போடுவாங்களா? என்ன பீட்டாட்லேயே ஓடிட்டு ஏ பஸ்ஸு ஏத்தேடா. சரி பி பஸ்ஸில் போவாதா? அப்புறம் ஓனர் காட்டுன்னு வந்து அதுக்காடி ஓட்டிட்டியா? ஏன்னா அங்கே போய் எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை பாரு படமாக பார்த்துட்டு இருக்கிறான். இது எங்கே ரோடு போய் தான் வரணுமா? இதில் போய் அந்த இடத்துல ஏறிக்கிறதா? பல மாதிரி இருந்துச்சா? இந்த 5-6 மழை பெய்து நாசம் பண்ணிட்டு போயிருக்கீங்கய்யா. ஓ இந்த
வாய்க்காலில் விட்டு இந்த இடத்துக்கு பாய்ச்சுவாங்களா? போதையில் கார குறையில் போட்டு போயிரு போதுடா. அப்பா அதை ஏற்றி போடுவானா? பேலராக இருந்தால் சூப்பராக இருக்குமா. இப்போ இப்படி கிராஸ் போட்டு ஏறுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா வண்டி அப்படியே அந்த பக்கம் இழுத்து வண்டி அப்செட் பண்ணிடும். அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ சொல்கிறேன். எப்படி ஓட்டினா எப்படி ஒன் சைடாக இழுக்கும், ஒரு சைடு இழுக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தென்னமலைக்கு ஒசரம் ஒரு வெயிலா? மாப்பிள ஒரே தென்னமலை. அதில் ஒரு கரையா? இந்த வயல் ஓட்டிட்டு நான் அந்த வயலாம் இருக்குதாட்டுக்கு இன்னும் 1-2 வயலுக்கு மேலே இருக்குது. அதான் இதோடா கலப்ப மாட்டிங்கடா. விட டாப் வரைஞ்சா வளையிட்டான். ஓனர் சொல்லிக்கலாம். புதுசாக வாங்கி போட்டான். அவ்வளோதான், செத்துருவார். சரிதான். ஓகேன்பா, ஓட்டிட்டு வரட்டும். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இவன் விட்டா இன்னும் மேலே இன்னும் 4 வயல் இருக்குது. ஓட்டிட்டு வந்து சேர்த்தேன். ஏன்னா அவ்வளோ நிறுத்திட்டான். ஓகேன்பா, எப்படி ஓட்டுக்கிறான்னு பாருங்கள். இந்த பக்கம் வந்து நான் கல்லே வச்சு ஓட்ட மாட்டேன், இவன் கல் வச்சு ஓட்டிருக்கான். நல்லா தான் வருது. ஆனால் இருந்தாலும் ஆழமாக வந்தாலும் அந்த அவுட்புட் வர இடத்துல மண் வெளியே வர இடத்துல வாய் சின்னதாக இருக்கும், கரை சின்னதாக போயிடுது. இவ்வளோ கல் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் பிளேட் அகலம் பண்ணோம்னா இன்னும் கரை பெருசாக வரும். சரி, இதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு ஆகிட்டு ஓட்டுறாங்களா, 2 வருஷத்துக்கு ஒரு ஆகிட்டு ஓட்டுறாங்களான்னு தெரியல. அதனால் கரை இவ்வளோ பெருசு ஓட்டுறோம். அப்பா நல்லா வெறும் ஃபுல்லு ரொம்ப ஏறி போச்சுடி. ஏதோ இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் அப்படியே போயிட்டு நம்ம வேலை என்ன இருக்குதோ அடுத்த வேலையை பார்க்குறோம். நாங்கள் அந்த ஆயிரத்தி கிருஷ்ணாஜி உருப்படியான வேலை பண்ணுறோம் ப்ரோ. ஓகேன்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். இது மாதிரி வேலைக்கு இந்த ஜாண்டியரை சின்ன வண்டியெல்லாம் சூப்பர். இதே 4 வீல் டிரைவர் தான் இன்னும் ஓட்டுறதுக்கு இவனுக்கு அலைச்சல் இல்லாத ஃப்ரீயாக இருக்கும். 2 வீல் டிரைவர்னால பிரச்சனை. ஸ்லீப்பேஜ், ஓவர் ஸ்லீப்பேஜ். நம்மள போகலாமா? வரட்டும், சொல்லிட்டு போகலாம். போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இவன் எங்கே இன்னும் பொழுதாயிர மாட்டேங்குது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பொறுமையாக ஓட்டிகிட்டு வரட்டும். ஏதோ எடுத்தால் அந்த கூலிங்கனாச்சும் ஓட்டிகிட்டு வரட்டும். நெட்டாக விட்றது தான் அவ்வளோ வேறு வரப்பில் எங்கே போய் நெட்டாக விட்றது. அதான் என்ன தான் பண்ணாலும் அந்த பக்கம் காடு கொஞ்சம் மட்டமாக இருந்தால் அந்த காட்டில் விட்டு எடுக்கலாம் ப்ரோ. நீங்கள் என்ன சரி, இன்றைக்கி வந்ததுலேருந்து இந்த நாய்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கிறான். அது என்ன குழந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்குது பாரு. சரி, இப்போ கூட்டிகிட்டு போயிடலாமா? இப்போ கூட்டிகிட்டு போயிடலாமா? அது ஏதோ அவங்க அப்படியே பழக்கிருப்பாங்க. அப்படியே விட்டுட்டான், வேப்ப மரத்தையே விட்டு பேக்கிறான். அது அப்படி பழக்கிருக்கிறாங்க. இந்த இடத்துல எறும்பு புத்தே இருக்கிறது. இந்த மழை பெஞ்சா அந்த கடிக்காதுடா. அது சும்மா
விளையாட்டுக்கு அப்படியே வாயை கவ்வி விடுறது. கொத்தோட பிடிச்சிருக்கு. சொல்லு. கிளம்புறோம். நீ ஓட்டிட்டு வாடியே, நாங்கள் டைம் ஆகுது, நான் போய் வேறு வேலையை பார்க்குறோம். நீ ஓட்டிட்டு வா, இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டுவேன். ஓட்டிட்டு வா, ஒன்றும் அவசரம். அங்கே வந்துட்டு வேறு வேலையை வச்சுக்கிறேன். ஓனர் இல்லை தானே, ஓட்டிட்டு பொறுமையாக வா. போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே இது டைமை வளவலன்னு கொண்டு போகக்கூடாது. சப்ஸ்கிரைபர் காண்டாயிருவாங்க. போதும், இது அதிகம். ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும், போதுமானது. நீங்கள் பொறுமையாக ஓட்டிட்டு வா, நாங்கள் போயிட்டு வீட்டில் ஒரு சில்லற வேலையை பார்க்குறோம். பாய். போலாமா ப்ரோ? நீங்கண்ணா மாப்பிள்ளையை பாருங்க என்ன பண்ணுறோம். வந்துருச்சு விளையாடுறது. பொழுதுனிக்கு அது விளையாடுறது தானே வேலை. ஓகேன்பா, நாளை வேறு ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம். பாய். டாடா பாய்.